வணக்கம் திரு ஸ்ரீதர். அப்படி என்னதான் நடந்துச்சு? ஓகே, இது நடந்து ஒரு 10 வருஷம் வந்துட்டு இருக்கும். ஷாலாம்ல மூவ் பண்ணி நம்ம கிளைங்க் வந்தோம். சரியா விசாரிக்கல அந்த வீடு விசாரிக்க நம்மளும் சரி கடைசி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு 3 months இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் 3 monthsக்கு அப்புறம் வந்து இந்த பின்னாடி உள்ள ஆண்டி வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸா பார்க்கறாங்க. நல்லா க்ளோஸா பேசுறானே அப்போ சொன்னாங்க, வாக்கில் அவங்களும் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னது என்ன தெரிஞ்சு அப்புறம் ஒரு மாதிரி அவங்களும் முழிக்கிறாங்க. என்ன சொல்லுங்கன்ட்டு. இல்ல ஆக்சுவலி இந்த வீட்டுல வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப நாள் கோசமா இருந்துச்சு. அதுக்கு முன்ன வந்து ஒரு கப்பல்ஸ் இருந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட பேபி வந்து அந்த வீட்டுல போச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா அதுன்ட்டு. பட் அதுக்கு முன்னுக்கு வந்து எனக்கு அந்த சென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எப்படின்னா கிச்சனுக்கு போகும்போது யாரோ க்ராஸ் பண்ற மாதிரி, அப்புறம் சம்திங் ஒரு நல்ல ஃபீல் இருக்காது. அப்படியே எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவே தான் இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் அந்த வேறு தான் இருந்துச்சு. அந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் அதே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த த்ரூஅவுட் அந்த வீட்டுல வந்து இருக்கிற வரைக்கும். அந்த கப்பல்ஸ் இருந்தாங்களே, அவங்க வந்து இந்தியரா? ஆமா, இந்தியன். பேபி எதுக்கு அந்த வீட்லயே புதைச்சிருக்காங்க? ஓகே, அந்த தலைச்சம்பிள்ல வந்து நார்மலா வந்து அந்த சுடுகாட்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, பிளாக் மேஜிக் பாய்ச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சைல்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அது பொம்பளையா இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் பேபியா இருந்தாலும் அது வந்து இந்த இங்க சேஃபான இடத்துல தான் பொறிப்பாங்க, தெரிஞ்ச இடத்துல அந்த மாதிரி தான் பொறிப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சரி நம்ம இங்க தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சைட்ல வீட்டு ஓரத்துல வந்து தொங்க விடுப்பாரு. கொஞ்சம் அங்க நிலம் இருக்கும், அங்கேருந்து பறிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கையோட டக்குன்னு என்ன பண்ண போயிட்டு ஓரத்துல போயிட்டு அவங்க வந்து அவ்வளவு ஒரு இது சுகர் கேன் கரும்பு இது அவ்வளவு இருக்கும். அது அப்படியே அப்படியே நிறைய தெரியாது, அந்த சிமெண்ட் போட்டிருக்கே தெரியாது, எல்லாம் வெட்டி பார்த்தாக்கா சிமெண்ட் ஸ்லாப் போட்டிருக்கு. சிமெண்ட் ஸ்லாப் போட்டு ஒரு டேட் வச்சிருக்கேன். டேட் ஞாபகம் இல்லை எனக்கு. பார்த்து பயந்து ரொம்ப இதாயிட்டோம். அப்புறம் போயிட்டு எல்லாம் போய் பார்த்து செஞ்சோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்ல இப்போ நீங்க பேசாம இருந்துற வரைக்கும் நீங்க ஒண்ணும் பண்ணிருக்காது, நீங்க வந்து வெட்டி கிட்டி போட்டு நீங்க வந்து சிஸ்டப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அங்கிட்டு தான் வந்து பத்தல் பக்கம் ரூம் பக்கத்திலேயே வந்து யாரும் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும், நடந்து போற மாதிரி இருக்கும். முந்தியாச்சும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. பட் இப்ப அதுக்கு அம்மிக்கிட்டு வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ண கையோட பட் எங்களுக்கு வந்து அது ஃபீல் பண்ண முடிஞ்சது, சம்திங் இஸ் வெரி ராங்ன்ட்டு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சரி போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமிங்கெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் வெட்டி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்து ஓகேலாம் நார்மலா தான் இருந்து போனுச்சு, அப்படியே ரிலாக்ஸா தான் போனுச்சு. ஒரு நாள் வந்து அந்த வீடா வந்து ஒரு பாட்டிங்கெல்லாம் வருவாங்க பாத்தீங்களா, எங்க அரிசி கொடுக்கணும், அந்த ஷில்லிங்ஸ் கொடுக்கணும், இந்த மஞ்சள் சேலை கட்டிட்டு வருவாங்கல்ல. நான் வெளியே வந்து எக்கோரியம் நான் வந்து கழுவிட்டு இருக்கேன், எங்களுக்கு வெளியே ஒரு எக்கோரியம் இருக்கு, அது நான் வந்து வெளியே கழுவிட்டு இருக்கேன். அந்த பாட்டி நான் பாக்குறேன், மஞ்சள் சேலை கட்டிட்டு முடியெல்லாம் சடை அவ்வளவு நீட்டு முடி. அவங்க வந்து நேரா என்ன நான் பாத்துக்கிட்டே இருக்கவங்கள அவங்க வந்து நேரா வந்து நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு என்கிட்ட கேக்குறாங்க, ஐயா எனக்கு வந்து ஒரு பொடி அரிசி கொடுங்கன்னு சொல்றாங்க. குங்குமம் எல்லாம் அப்படி வச்சு பயங்கரமா இருக்காங்க. நான் பேனிக் ஆயிட்டேன், என்னடா அதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அம்மா கூப்பிட்டேன், அம்மா ஒரு ஸ்கூப் இது எடுத்துட்டு அரிசி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்புறம் எடுத்துட்டு வந்தாங்க, அம்மா எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் நான் போய் கொடுக்குறேன் அவங்க கிட்ட, அந்த பட்டி கேட்டீங்கன்ட்டு. உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு வேணான்னு சொன்னாங்க. என்ன பட்டி நீங்க தான் வந்தீங்க, நீங்க தான் கேட்டீங்க, இப்ப கொடுக்கும்போது வேணான்னு சொல்றீங்கன்னு. இல்லையா எனக்கு இந்த வீட்டுல வந்து ரத்த வாடை அடிக்குதுன்னாங்க, இந்த வீட்டுல வந்து ரத்த வாடை அடிக்குது, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பணுமோ நீங்க முதல்ல கிளம்பிடுங்கன்றாங்க. உங்களுக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டிருக்குமே. உண்மையாமே வந்து ரொம்ப பயந்துட்டோம் எல்லாமே வீட்டுல. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம மூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது அங்கிட்டு வித்தின் 2 weeks நம்ம வீடு மாறியாச்சு. வந்தாங்களோ அப்படியே போயிட்டாங்க, அவங்க யாருன்னு தெரியல. சரி அப்புறம் நீங்க சாமி பார்க்க போயிருந்தீங்களே, அவங்க என்னதான் சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, ஆமா ஏமா இருக்கு பட் யாருமே அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, ஒரு பேபி மாதிரி, அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி. அப்படியே கிளம்புனீங்க, அதுதான் உங்களுக்கு கச்சோரி பண்ணல. மிஞ்சி உங்களை வந்து அப்பப்ப இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு எட்டி பார்த்திருக்கு, பாசமா தானே வந்துட்டு போயிருந்துச்சு. இல்ல நான் சொன்னேன், அப்ப நம்ம வந்து அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டோம். செடியா மேல உள்ள செடி மரம் கொடியா? செடி வேரோட புடிங்கியாச்சு. வெட்டின பிறகுதான் எங்களுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் கூட வந்துச்சு, வீட்டு உள்ள வர்ற மாதிரி நடக்கிற மாதிரி, அப்புறம் சவுண்ட் கேட்கும், அப்புறம் ஜன்னல் இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அதுக்கு அப்புறம் தான் நம்ம வெட்டின பிறகு அப்புறம் தான்
பட் அங்கதான் சொன்னாங்க, நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, பட் பரவாயில்ல, இதெல்லாம் கரெக்டாவே கண்டிக்கிறதெல்லாம் வெட்டி எல்லாம் செஞ்சு கரெக்டா வச்சிருங்க, இதுக்கு அங்கிட்ட ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் திடீர்னு இருக்கும்போது ஒரு 1 month இருக்கும். அப்பதான் அந்த பாட்டி வந்தாங்க, வந்து சொன்னாங்க வெளியாயிருங்கன்ட்டு. பட் டச் விடலாம், உண்மையாமே அந்த வீட்டை விட்டு கிளம்புன பிறகு காட் கிரேஸ் எல்லாமே ஸ்மூத்தா எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. நல்ல வேலை நீங்க வீடு பிண்டா பண்ணும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிண்டா பண்ணி வரல உங்க கூட. பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0114913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ஹாய் யாஷ், வணக்கம். வணக்கம் அக்கா. பேய நீங்க பாத்தீங்களா இல்ல பேய் உங்களை பார்த்து பயந்து ஓடிச்சா? பேய் நான் பார்த்தேன், ஆனா பயந்து ஓடல, அதுதான் பிரச்சனையே. என்ன நடந்துச்சு? ஓகே, இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 2014 நடந்துச்சு. ஸோ நானே, அக்கா, தம்பி, அம்மா. ஆக்சுவலி அந்த நேரத்தில் நடந்தது வந்து எனக்கு இன்னும் ட்ராமடைஸா இருக்கு. இந்த ஒன் நைட் வந்து நான் வந்து லேப்டாப்ல வச்சு நான் வந்து என் ஃப்ரெண்ட் கூட வந்து ஸ்கைப்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து சிங்கப்பூரின் காய். ஸோ பேசிட்டு இருக்கப்ப வந்து நான் சொன்னேன், கொஞ்சம் நேரம் இருங்க, நான் வந்து தண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்த பிறகு முன்ன வந்து இன்டர்நெட் வந்து நாட் லைக் கிளியரா ஃபாஸ்டா இருக்காது 2014. ஸோ நான் நினைச்சேன் இன்டர்நெட் வந்து லேக் ஆயிருக்கும், அந்த வீடியோ வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னு வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கூப்பிட்டு பார்த்தேன், என்ன லைக் அவரோட மூஞ்சி வந்து அப்படியே லைக் ஸ்டக்னன் ஆயிடுச்சு. அப்புறம் என்னது ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது சொல்லிட்டு நான் அவரோட சிங்கப்பூர் நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணேன். பிகாஸ் என் கூட்டாளி வந்து சிங்கப்பூர்ல இருந்தா. ஸோ நான் சிங்கப்பூர் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன ஆச்சு? இல்ல நான் என்னமோ பார்த்தேன். ஸோ எனக்கு சரி யார் பார்த்தா, என்னோட அம்மாவா இல்ல எங்க அக்கா பார்த்தியான்னு கேட்டேன். சரி இல்ல, உங்க அக்காவோட ஃபேஸ் எனக்கு தெரியும், உங்க அம்மா எனக்கு தெரியாது, ஆனா இது வேற ஒருத்தருங்க, உன்னோட மூஞ்சியே கிடையாது வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நீ வா, நான் வந்து ஸ்கைப்ல வந்து கால் எண்ட் பண்ணிட்டு நீ திருப்பி வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி கால் பண்ணேன் ஸ்கைப்ல. அதுக்கப்புறம் கேட்டாரு, உன் வீட்டுல என்னமோ இருக்கு. அப்புறம் என்னமோ இருக்குன்னா சொல்லு, என்னது இருக்குன்னு சொல்லிட்டு கேன் யூ ப்ளீஸ் டூ ஃபார் மீ a favor-ன்னு கேட்டேன். நான் சொன்னேன் என்னன்னு கேட்டேன். அந்த லேப்டாப் எடுத்து ஹால்ல போய் வைங்கன்னு சொன்னாரு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் ஆயிடுச்சு, என்னலாம் இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னாரு, யாஷ் நீங்க வந்து கிச்சனுக்கு போங்க, நான் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு மிஸ் கால் பண்றேன் உங்க போனுக்கு, அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் கிச்சன்ல வந்து ஒரு 5 minutes இருந்தாங்க. ஓகே, எனக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பயம் எல்லாம் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஒரு படத்தம், என்னது என்ன ஆயிருக்கும் என்ன பார்த்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணாரு. ஆஃப்டர் 5 minutes கால் பண்ணாரு. அப்புறம் நீ லேப்டாப் எடுத்து ரூமுக்கு போ, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு, யாஷ் உன் வீட்டுல ஒண்ணு கிடையாது, உன் வீட்டுல வந்து 3 இருக்குன்னு சொன்ன கையாலே எனக்கு திகச்சு போயிடுச்சு. ஒண்ணு பார்த்தாலுமே வந்து இட்ஸ் நத்திங், அட்லீஸ்ட் வந்து நம்ம சொல்லிட்டு போலாம், இந்த மாதிரி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணல, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு வந்து சொல்லிட்டு போலாம். ஆனா 3 இருக்கு, அந்த 3 எப்படி வந்துச்சுன்னு வந்து யாருக்குமே தெரியாது. சரி, அந்த 3 என்னது? ஓகே, 3 உருவம். ஓகே, அதுல வந்து 1 woman, ஒரு லேடி வந்து கை பிள்ளை வந்து வச்சுக்கிட்டு ஒயிட் கலர் சாரியில, இன்னொன்னு வந்து புதுசா கல்யாணம் பண்ண கப்பல்ஸ். ஸோ இட்ஸ் 1 guy and 2 girls. நான் சொன்னேன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு வந்து நான் கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு 6 sense இருக்கு, ஸோ எனக்கு தெரியும், என் கண்ணுக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் சொன்னேன் சரி இது என்ன பண்ணலாம், நீ பாரு, நீ வந்து வெயிட் பண்ணி பாரு, லைக் ஃபார் ஃபியூ டேஸ் வந்து உனக்கு அந்த மாத்திரம் வீட்டுல வந்து உனக்கு தெரியும்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ராத்திரி வந்து என்னால தூங்க முடியல. நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்க அம்மாக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து என் கூட்டாளி பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இல்ல ஒன்னும் இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல எவ்வளவு காலமா வாழ்ந்திருக்கீங்க அந்த டைம்ல?
ஓகே அந்த டைம்ல வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணது வந்து 2007 ஷிஃப்ட் பண்ணோம். ஓகே. சோ ஒரு 7 years வாழ்ந்திருப்போம் அந்த வீட்ல. ஆனா அந்த 7 years எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தீங்க. ஆமா, அந்த 7 yearsல ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தோம். இன்னொன்னு வந்து என் வீடு வந்து ஆக தொங்கல்ல இருக்கும், கார்னர் லாட் வீடு. வீட்டு மினுக்கு வந்து வீடு கிடையாது, ஜஸ்ட் ஒரு how to say மினுக்கு வந்து கொஞ்சம் ஓபன் ஏரியா மாதிரி இருக்கும், எம்டியான ஏரியா. ஆமா, எம்டியான லாட். அதுக்கப்புறம் சொல்லிட்டு நானும் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டே என்டரிங் செகண்ட் டே வந்து அந்த நைட் வந்து வீடு ரொம்ப சூடா இருந்துச்சு. என்னடா வெதரா அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு செகண்ட் டே என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். கண்டிப்பா. ஓகே. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்மதேசம். திரு யாஷ் அவர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் கூட ஸ்கைப்பில் இவர் பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. சரி கொஞ்ச நேரம் இரு, நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றது கட்டியும் பார்த்தா அவருடைய லேப்டாப் வந்து ஹேங்கில் இருந்துச்சு. ஹேங் பண்ணியிருக்கே, இன்னமும் நெட்வொர்க் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தாக்கா ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் வீட்டில் வந்து 3 உருவம் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் சாரி போட்டுட்டு ஒரு பேபியை தூக்கி வச்சுட்ருக்கிற ஒரு பெண்மணி, இன்னொன்று வந்து புதுசாக திருமணமான ஒரு கப்பல் இருக்காங்க, இவங்களுடைய ஆத்மா 3 ஆத்மா அவன் வீட்டில் உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாஷ் 2வது நாள் என்ன நடந்துச்சு? ஸோ அந்த 2வது நாள்ல வந்து வீடு அந்த ராத்திரி வந்து வீடு வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு. அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர், அப்போ இன்னும் ரிட்டையர்ட் ஆகல. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வீடு ரொம்ப சூடா இருக்கு, அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் மேபி வெதர்னால போல, பிகாஸ் என் வீட்டு மினுக்கு மெயின் டோரே வந்து ஸ்லைடிங் டோர். ஸோ அந்த ஸ்லைடிங் பெருசா திறந்து அண்ட் தென் கர்டன்ஸ் எல்லாம் வந்து டை பண்ணிட்டு, ஸோ அட்லீஸ்ட் வந்து அந்த குளிர் காற்று வந்து உள்ளுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். யூஸ்வலி 10:30 11 o'clock எல்லாம் தூங்கிடுவோம் வீட்டில். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து என்னலா வீடு இன்னும் சூடாகவே இருக்க, ரூம் எல்லாம் அப்படிதான் சூடா இருக்கும். 3ஆவது நாள்ல தான் வந்து அம்மா வந்து யாரோ கிட்ட போய் சொல்லி, அதுக்கப்புறம் என்னோட கறியை வந்து அவங்க கூட்டாளி கிட்ட போய் சொல்லி, அவங்க கூட்டாளி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சாம்பிராணியோட அந்த தூவக்கல் வந்து பெரிய தூவக்கல் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து காஞ்ச மிளகாவும் பெப்பரும் வந்து சாம்பிராணி வந்து வீடு முழுக்க வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் தெரியும்னு வந்து சொன்னாங்க. அந்த ராத்திரி போட்ட பிறகு தட் மீன்ஸ் நம்ம வந்து தட் நைட் ஃபோர்ட்நைட்ல இருக்கோம். ஓகே, ஃபோர்ட்நைட்ல வந்து இருக்கிறோம். ஸோ அந்த ஃபோர்ட்நைட்ல வந்து வீடு கார்னர் லாட். ஸோ அந்த கார்னர் லாட்ல வந்து அம்மா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து டியூஷனோட ரூம் மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த டியூஷன் ரூம்ல இருந்து அழுவுற சத்தம் கேட்டுச்சு. ஒரு லேடி அழுந்த சத்தம் கேட்டுச்சு. எனக்கு மயம் எடுத்துக்கிச்சு, சின்ன சத்தமா இருக்கும்னு வந்து. பிகாஸ் என் வீட்டுல நாய் இருக்கு. சில பேர் சொல்லுங்க நாய்னா வந்து தெரியும், பிகாஸ் தே கேன் see. ஸோ என் நாய் வந்து ரொம்ப வந்து அன்ஈஸியா ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. ரொம்ப இந்த ஊழ சத்தம் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஐ கன்ஃபார்ம் வீட்டுல வந்து இருக்குன்னு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேம்மா, நீங்க வந்து மின்னுக்கு படுத்திருக்கீங்க, நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, நான் வந்து கதவு திறந்து போட்டு வந்து நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அது என்ன ஒண்ணும் பண்ணாது, அது பண்ணாலும் வந்து நான் வந்து பாத்துக்கிறேன்னு வந்து அம்மா வந்து வெரி ஸ்ட்ராங். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கவலையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 5வது நாள்ல தான் வந்து ரொம்ப ஸ்கேரியஸ்ட் திங் நான் என்ன பார்த்தேன்னா வந்து அந்த கர்டன் வந்து வெள்ளை கலர்ல இருக்கு. ஸோ அந்த கர்டனுக்கு பிகாஸ் அந்த ரூம் வந்து இருட்டா இருக்கு. ஸோ அந்த ரூம் இருட்டா இருக்கிற ரூம்ல வந்து ஷேடோ ஒண்ணுமே தெரியாது இப்ப உள்ளுக்கு ஹால்ல இருந்து பார்த்தா. ஸோ எப்படி வந்து அந்த இருட்டிலையும் வந்து ஒரு வெள்ளை கலர் உருவம் வந்து தெரியும் வந்து இம்பாசிபிள். ஸோ ஒரு வெள்ளை உருவம் உங்களுக்கு கர்டன் பின்னாடி தெரியுது. எனக்கு கர்டன் பின்னாடி தெரியுது.
இருந்துச்சு. நான் நினைச்சேன் நான் ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா கிளியரா பாக்குறேன். அது வந்து லைக் அந்த லேடி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டா வந்து போயிட்டு இருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் லைக் கோயிங் இன்சைட் கோயிங் அவுட் சைட், கோயிங் இன்சைட் கோயிங் அவுட் சைட். அதுக்கப்புறம் ஆஹா இது சரி இல்லைன்னு சொல்லி என் உடம்பெல்லாம் செலுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? மனுஷால் மாதிரியே இருந்துச்சா இல்ல? மனுஷால மாதிரியே இருந்துச்சு. நீட்டு முடியோட ஒரு வெள்ளைக்கார சாரி வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி திருப்பியும் வந்து நான் சொன்னேன். அந்த கையில வந்து குழந்தையோட இருந்தாங்களா? இல்ல, கை குழந்தை வந்து அவங்க கிட்ட இல்ல. அதுதான் அங்க அந்த ஸ்டோரி அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட கூட்டாளி கிட்ட ஸ்கைப் பண்ணி நான் கால் பண்ணிட்டு, நீ எந்த ரூம்ல வந்து உனக்கு அது தெரிஞ்சோ லேப்டாப் வந்து அங்க போயிட்டு வச்சுட்டு நீ ரூம் உள்ளுக்கு வா, நான் மிஸ் கால் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இந்த லேடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து குழந்தை பெற்றுக்குச்சு. சோ அது என்ன பண்ணுச்சுன்னா வந்து அந்த கேக்டஸ் பால் இருக்குல்ல, கேக்டஸ் பால் வந்து கொடுத்து அந்த லேடி வந்து அந்த மரத்துல வந்து கழுத்தை மாட்டிக்கிறது வந்து செத்துருச்சு. அந்த பேபியும் வந்து அந்த மரத்து கீழே போட்டு வந்து அவங்களும் அந்த பேபியும் இறந்துட்டாங்க. இது வந்து இப்ப நடந்த கதை இல்ல, பல வருஷம் நடந்த கதை. லைக் ஓவர் 30-40 இயர்ஸ்க்கு முன்ன நடந்த கதை. அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பல்ஸ் பத்தி கூட வந்து ஒரு ஸ்டோரி வந்துச்சு. மை ஃப்ரெண்ட் வந்து மலேசியால வந்து இருக்கிற ஸ்டேட்க்கு வந்து லைக் ஜேபின்னு தெரியும், கேல்னா கேல் தெரியும், பினாங். இது 3 ஸ்டேட் மட்டும் தான். பேராக்ல சித்தியாவான் இருக்குது வந்து இந்த மனுஷனுக்கு தெரியாது, கூட்டாளிக்கு தெரியவே தெரியாது. ஆனா அழகா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கப்பல்ஸ் வந்து புதுசா கல்யாணம் பண்ண கப்பல், அவங்க கல்யாணம் பண்ணிட்டு காடியில போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு இன்னும் மோட்சம் அடையல. சோ ஃபுல்லா அந்த ரைட்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லா செய்யல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. சோ எனக்கும் வந்து லைக் கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு, இன்னும் புதுசா கதை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இந்த நெக்ஸ்ட் டே அதாவது 5வது நாள் வந்து அவங்க வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயில்ல வந்து மேமாங் வந்து குருக்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஒரு குருக்கள் வந்து மேமாங் வந்து சாமி வந்து அழைப்பாரு. சோ அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி நடக்குது, நீங்க வந்து பாக்குறீங்களான்னு. சோ அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு 6வது ராத்திரி வந்து செஞ்சாரு. அந்த பூஜை எல்லாம் செஞ்ச ஆரம்பிச்சாரு. பூஜை எல்லாம் வந்து செஞ்ச ஆரம்பிச்ச கையோட வந்து ஒன்னே ஒண்ணு சொன்னாரு. ஒரு நிமிஷம், பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு யாஷ் அவருடைய வாழ்க்கையில் அவர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டில் 3 உருவங்கள் நடமாடிக்கிட்டு இருந்திருக்கிறதாக இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து ஒரு பெண்மணி ஒயிட் சாரியில் ஒரு கையில் ஒரு குழந்தையோட நடமாடுற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசாக திருமணமான தம்பதிகள், ஒரு ஆண் ஒரு பெண் அந்த வீட்டில் இருப்பதாக இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார், என்ன நடந்துச்சு? 6வது நாள் தான் வந்து குருக்கள் கால் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி, பிகாஸ் அவர் டாக்ஸி ஓட்டுறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாமே வந்து என்ன சொன்னார்னா, நான் செஞ்சிட்டு இருக்கப்ப வந்து எனக்கு தடங்கள் வரக்கூடாது, எல்லாரும் வந்து அமைதியா சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ரூம்க்கு வந்து ஒரு கனி வச்சுட்டு அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு செம்பில் வந்து மஞ்சள் தண்ணி இருந்துச்சு. மஞ்சள் தண்ணி உழுக்கம் வந்து அந்த கோயில வந்து இருக்கிற கும்ப தண்ணி கூட வந்து அதுல வந்து மிக்ஸ் பண்ணி அவரு வந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. மந்திரம் சொல்லிட்டு இருக்கப்ப வந்து என்ன சொன்னாரு, இருக்கிற கதவு எல்லாமே வந்து தொடங்க, பின்னாடி கதவுல இருந்து பின்னுக்கு கதவு வரைக்கும் எல்லாமே தொடங்க, நான் வந்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிச்சாரு. ஈச் அண்ட் எவ்ரி ரூம் கதவுக்கு முன்னுக்கு வந்து கனி இருக்கும். அந்த கனி எடுத்து அந்த செம்புல போடும்போது அவரு வெளியே தூக்கி போய் வீசுறாரு. வீட்டுக்கு அந்த டெம்பரேச்சர் வென்ட் டவுன், அப்படியே கோல்ட் ஆயிடுச்சு. ஒரு ஏர்கான் ரூம் விட
அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. இல்ல இது மேபி வந்து பிகாஸ் எல்லா கதவு திறக்கறதுனால வந்து மேபி அந்த குளிர் காத்து வந்து உள்ளுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா வந்து காலு கை எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் தான் வந்து பிகாஸ் மை மாம் இஸ் a single mother, அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ 2015 Februaryல வந்து 17 வருஷம் கழிச்சு வந்து என்னோட அப்பா வந்து நான் பார்க்கும்போது அந்த உண்மை அங்கதான் வெளியே ஆகுது. ஆக்சுவலி எப்படிதான் இந்த 3 உருவம் வந்து வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இவரு வந்து ஆக்சுவலி வந்து எங்க அம்மா மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அதனாலதான் வந்து நான் ஒரு மந்திரவாதி நான் போய் பார்த்துட்டு அந்த 3 உருவம் வந்து உன் வீட்டுக்கு அமைச்சதே நான் தான் வந்து அந்த மாதிரி வந்து சொன்னாரு. ஆமா, அதாவது எனக்கு உங்க அப்பா தான் வந்து 3 உருவத்தையும் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாரு. அப்பா தான் வந்து மந்திரவாதி பார்த்து அவரை அரேஞ்ச் பண்ண அந்த 3 உருவம் தான் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கு. ஏன்? பேசிக்கலி பழி வாங்குறதுக்கு. வெரி லாங் ஸ்டாரி. ரொம்ப நிறைய கோத்ரூ பண்ணாங்க அம்மா. சோ அந்த நேரத்துல 17 வருஷம் கழிச்சு எங்க அப்பா பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து சொல்லுவாரு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரு வேணா சொல்லி இருக்கலாம், ஆனா ஏன் இவர் குறிப்பிட்ட வந்து அந்த மாதிரி விஷயம் சொல்லணும்? கரெக்டா வந்து 2 லேடிஸ் ஒரு காய் வந்து என் வீட்டுக்கு வந்தாருன்னு வந்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதை கேட்டது உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்குமே? சத்தியமா எனக்கு கோவம் வந்துச்சுக்கா. அப்புறம் நான் சொன்னேன் இது பண்ணி உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு நான் கேட்டேன். நான் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இது பண்ணிட்டேன். நான் சொன்னேன் எப்படின்னு கேட்டேன். அந்த 3 உருவம் வந்து அந்த குருக்கள் வந்து எல்லாம் சாங்கி எல்லாம் செஞ்சுட்டு அந்த 3 உருவத்தை வந்து வீட்டு விட்டு வந்து விரட்ட அடிச்சதுனாலதான் வந்து அந்த 3 உருவம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா வந்து எங்க அப்பாவை வந்து போய் தாக்கி, எங்க வந்துச்சோ அங்கே போய் தாக்கி இருக்கு. எஸ், இங்க இருந்து வந்துச்சோ அங்க போய் தாக்கி இவர் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து பிகாஸ் எங்க அப்பா வந்து டாக்ஸி ஓட்டுறாரு கிளாங்ல. சோ அங்கேதான் கிளாங்லயே வந்து அடிபட்டு காரி வந்து ரொம்ப டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சோ நான் அதுதான் சொன்னேன், திஸ் இஸ் தி கான்சிக்வன்சஸ் when you do wrong to someone, அது திருப்பி உங்ககிட்ட வரும். The puzzle is solved. ஆனா இதுல 7 வருஷமா அந்த வீட்ல வாழ்ந்து ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் அதை பத்தி பேசின பிறகுதான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட்? அது ஒரு கோஇன்சிடென்டா இருக்குமா? அப்பதான் அந்த உருவம் வர ஆரம்பிச்சதோ? கோஇன்சிடென்ட் கிடையாது. நான் கோஇன்சிடென்ட் தான். அந்த வீடு தங்கிட்டு இருக்க அப்பவே வந்து அது வந்திருக்கும். பிகாஸ் அந்த கூட்டாளி வந்து எனக்கு தெரிஞ்ச நாள் இருந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து 6 சென்ஸ் அவருக்கு தெரியும்னு வந்து எனக்கு தெரியவே தெரியாது. சோ அன்னைக்குன்றது வந்து அந்த லேப்டாப் வந்து நான் ரூம்ல வச்சுட்டு நான் போய் தண்ணி எடுக்க போனேன். தண்ணி எடுத்து வர ஆரம்பிச்சது அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி பார்த்தாரோ அந்த டைம்ல? எஸ், அவரால வந்து பார்க்க முடியும். பார்க்க முடிஞ்சதுனாலதான் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாரு. சோ இந்த பிரச்சனையை வந்து ராஃப்லி எத்தனை நாள் வந்து போராடினீங்க இந்த பிரச்சனைனால? ஒரு 6 நாள். அந்த 6 நாள் ஒரு நரக நாள் நான் சொல்லுவேன். பிகாஸ் வீட்டுல தூங்க முடியாது. எங்க அம்மா வந்து காலேஜ் ஸ்கூல் வேற. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, டீச்சரா வேலை செய்யறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா வந்து அவ்வளோ டயர்டா எழுந்திருப்பாங்க. பிகாஸ் ராத்திரில தூங்க முடியாம லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவு கட்டுவோம் அந்த மாதிரி. பிகாஸ் வீட்டுக்குள்ள பூராத்துக்கு முன்னே வந்து நம்ம எல்லாம் எல்லாம் செஞ்சுட்டோம். ப்ரேயர்ஸ் எல்லாம் கிரக பரிசம் எல்லாமே வந்து செஞ்சுட்டோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து இட்ஸ் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அம்மா வந்து நம்மளும் பிரியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விஷயம் வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு வந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய ட்ராமாவா தான் இருந்திருக்கும் உங்களுக்கும் அம்மாக்கும். எஸ், ஆமா, பெரிய ட்ராமா தான். எங்கனாச்சும் போனா கூட வந்து நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருப்போம். உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Ragavil Marmadesam.